கிறிஸ்தவராய் இருக்கலாம், கிறிஸ்தவர் அல்லாதவராய் இருக்கலாம். இந்த உலகம் முடிவடைய போகிறது. இயேசு மறுபடி திரும்ப வரப்போகிறார். உன்னுடைய கண்ணின் பார்வையிலே பரிசுத்தம், உன்னுடைய சிந்தனையிலே பரிசுத்தம், உன்னுடைய வேலையிலே பரிசுத்தம், உன் வியாபாரத்திலே பரிசுத்தம், உன்னுடைய ஊழியத்திலே பரிசுத்தம், உன் குடும்பத்திற்குள்ளே பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாதபடி ஒருவனும் அவரை தரிசிக்க முடியாது. அந்த நாளிலே நீ எங்கே இருப்பாய்? குடிகாரனும் துன்மார்க்கனும் லஞ்சம் வாங்குகிறவனும் ஊழல் செய்கிறவனும் இயேசுவின் சிங்காசனத்திற்கு முன்பாக நியாய தீர்ப்புக்கு நின்றே ஆக வேண்டும். No man can escape on that day. நியாய தீர்ப்புக்கு ஒரு மனிதன் தப்ப முடியாது. உலகத்தை நியாயம் தீர்க்கிற நீதி உள்ள நியாயாதிபதியாக இயேசு வருகிறார். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 11வது வசனம். கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அப்படியே இயேசு மறுபடியும் திரும்ப வருவார் என்றார்கள். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு இந்த உலகத்தில் 40 நாள் அளவும் தன்னை உயிரோடு இருக்கிறவராக எல்லாருக்கும் வெளிப்படுத்தினார். தன் சீஷர்களுக்கு வெளிப்படுத்தினார். 500க்கும் அதிகமான மக்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். பலருக்கு தன்னை வெளிப்படுத்தின பிறகு அவர் பரலோகத்திற்கு ஏறி போனார். எருசலேமில் இருக்கிற ஒலிவ மலை என்கிற அந்த மலையிலிருந்து தன் சீஷர்களுக்கு முன்பாக இயேசு பரலோகத்திற்கு ஏறி போனார். ஒரு மேகம் அவரை எடுத்து கொண்டது. சீஷர்கள் அதை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். ஐயோ, நாம் இயேசுவோடு கூட 3.5 ஆண்டு காலம் இருந்தோம், அவர் இப்பொழுது பரலோகத்திற்கு ஏறி போகிறார் என்று பார்த்து கொண்டிருந்த பொழுது 2 தேவ தூதர்கள் அங்கே தோன்றினார்கள். அவர்கள் சொன்னார்கள், ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? இந்த இயேசுவானவர் எப்படி உங்களுடைய கண்களுக்கு முன்பாக எழுந்தருளி போனாரோ அப்படியே அவர் மறுபடியும் வருவார். அவருடைய வருகையிலே நாம் காணப்பட்டு பரலோகத்திற்கு செல்ல வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரம் 23 வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது, அவர் திரும்ப வரும் பொழுது உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. பரிசுத்தம் இல்லாதவன் அந்த பரலோக ராஜ்யத்திலே செல்ல முடியாது. முதலாவது யார் பரலோக ராஜ்யத்திலே செல்ல முடியும்? இந்த உலகம் முடிந்து இயேசு வரும் பொழுது யார் மகிழ்ச்சியோடு அவரை சந்திக்க முடியும்? ஆவி, ஆத்மா, சரீரத்திலே பரிசுத்தம் உள்ளவர்கள். 1 பேதுரு 1 அதிகாரம் 15-16 வசனத்தை வாசித்து பாருங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறதை போல உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். நான் பிரசங்கிக்கிறேன், இயேசு பரிசுத்தம் உள்ள ஒரு தேவன். அவருடைய பிறப்பு பரிசுத்தம், அவருடைய வாழ்க்கை பரிசுத்தம், அவருடைய மரணம் பரிசுத்தம், அவருடைய உயிர்த்தெழுதல் பரிசுத்தம், அவருடைய பேச்சு பரிசுத்தம், அவருடைய வாழ்க்கை முழுவதும் பரிசுத்தம். நீ வணங்குகிற தெய்வன் பரிசுத்தம் உள்ளவரா? அவருடைய சரித்திரம் பரிசுத்தம் உள்ளதா? யோசித்து பார். பரிசுத்தம் உள்ள தெய்வத்தை நான் ஆராதிக்கிறபடியினால் பெருமையோடு இந்த ஆண்டவரை குறித்து நான் பேசுகிறேன். பரிசுத்தம் உள்ள ஒரு தேவன், அவர்தான் வரப்போகிறார். அவர்தான் பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு செல்ல முடியும். அவர் பரிசுத்தம் உள்ள ஒரு தேவன். அவருடைய கண்ணின் பார்வையிலே பரிசுத்தம், அவருடைய பேச்சிலே பரிசுத்தம், அவருடைய சிந்தனையிலே பரிசுத்தம், அவருடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம். ஆகவே இந்த இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அவரை போல பரிசுத்தமாய் வாழ அர்ப்பணிக்க வேண்டும். கையில் சிகரெட்டை வைத்துக் கொண்டு பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல முடியாது. இரவிலே மதுபானம் குடிக்காமல் தூங்க முடியாது என்று சொல்லுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல முடியாது. லஞ்சம் வாங்குகிறவர்கள் அந்த பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல முடியாது. அநியாய சம்பாத்தியம் செய்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே செல்ல முடியாது. அவருடைய வருகையிலே காணப்பட முடியாது. ஆலயத்திலே நீ பக்தி உள்ளவர்களாய் இருக்கலாம், பரிசுத்தம் உனக்கு உண்டா என்றுதான் ஆண்டவர் கேட்கிறார்.
ஆவி ஆத்துமா சரீரத்திலே பரிசுத்தம், உன் கண்ணின் பார்வையிலே பரிசுத்தம், உன் சிந்தனையிலே பரிசுத்தம், உன் அந்தரங்க வாழ்க்கையிலே பரிசுத்தம், உன் குடும்பத்திற்குள்ளே பரிசுத்தம், உன் வியாபாரத்திலே பரிசுத்தம், உன் வேலையிலே பரிசுத்தம், உன் வருகையிலே போகையிலே பரிசுத்தம். பரிசுத்தம் பரிசுத்தம் இல்லாதபடி அவரை தரிசிக்க முடியாது என்று வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. எபிரேயர் 12:14 வாசித்த பாருங்கள். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லை. உள்ளத்திலே பகை, கசப்பு, வைராக்கியம், சண்டைகள், ஜாதி பெருமை, பணப்பெருமை, குடும்ப பெருமை வைத்துக் கொண்டு மற்றவர்களை அற்பமாக எண்ணிக்கொள்ளுகிறவர்கள் அந்த பரலோக பாக்கியத்தை, வைகுண்ட பாக்கியத்தை பெற்றுக் கொள்ளவே முடியாது. பாவத்தை விட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்தவர்கள் தான் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே செல்ல முடியும், வருகையிலே காணப்பட முடியும். அதற்கு நீ ஆயத்தமா? இன்றைக்கு இரவு இயேசு வருவாரானால் உன்னால் அவரை சந்திக்க முடியுமா? பரிசுத்தமில்லாதபடி ஒருவரும் அவரை சந்திக்க முடியாது. மத்தேயு 5:8 இயேசு சொன்னார், இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் தேவனை தரிசிக்க முடியும். உன் இருதயத்திலே பரிசுத்தம் இருக்க வேண்டும். இருதயத்திலே பெருமைகளும் பொறாமைகளும் எரிச்சல்களும் வன்கண்ணும் தூஷணமும் சண்டைகளும் மதிகேடும் அப்படிப்பட்ட பாவ சுபாவம் உள்ளத்தில் இருந்தால் பரலோகத்திற்கு செல்ல முடியாது. பரிசுத்தமான இந்த தேவனை சந்திக்க முடியாது. எனக்கு அன்பானவர்களே, பரிசுத்தம் என்பது என்ன? சில கிறிஸ்தவர்கள் நினைக்கிறார்கள், நான் டிவி பார்ப்பதில்லை, சினிமா பார்ப்பதில்லை, சிகரெட் பிடிப்பதில்லை, இதுதான் பரிசுத்தம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அது பரிசுத்தத்தின் ஒரு பகுதி, அவ்வளவுதான். அதையும் செய்ய வேண்டும். அதற்கு அடுத்த பகுதி இருக்கிறது, வசனத்தின்படி வாழ வேண்டும். ஒரு குடும்பத்தின் பரிசுத்தம் என்ன தெரியுமா? மனைவியானவள் புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. அந்த வசனத்தின்படி மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிவதுதான் குடும்பத்தின் பரிசுத்தம். ஒரு புருஷன் தன் மனைவியிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. ஒரு புருஷன் மனைவியை நேசித்து அன்பு காட்ட வேண்டும், அதுதான் குடும்பத்தின் பரிசுத்தம். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பிள்ளைகள் குடும்பத்தில் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும், அதுதான் பிள்ளைகளின் பரிசுத்தம். இந்த பரிசுத்தம் இல்லாதபடி நான் டிவி பார்க்க மாட்டேன், நான் பூ வைக்க மாட்டேன், இதை செய்யவில்லை என்று சொல்லிக் கொண்டு உங்களை ஏமாற்றிக் கொள்ளாதிருங்கள். வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுங்கள், அதுதான் பரிசுத்தம். வேத வசனத்தின்படி வாழ வேண்டும். அரசாங்கத்தில் வேலை செய்து கொண்டிருந்தால் 8 மணி நேரம் நீ வேலை செய்ய அரசாங்கம் சம்பளம் கொடுக்கிறது. 8 மணி நேரம் கடுமையாய் உழைக்கிறாயா? வேலை செய்கிற இடத்தில் நீ ஏமாற்றி கொண்டிருக்கிறாயா? உன் வேலையிலே பரிசுத்தம் இல்லை. நீ செய்கிற வேலையில பரிசுத்தம் உண்டா? நீ செய்கிற வேலையில உண்மையாய் இருக்கிறாயா? நீ வாங்குகிற சம்பளம் மாத்திரம் போதும் என்று இருக்கிறாயா? உன் ஆபீஸில் இருந்து ஒரு குண்டூசி நீ வீட்டுக்கு கொண்டு வந்தாலும் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே செல்ல முடியாது என்பதை அறிந்து கொள். திருடனாக இருந்து கொண்டு எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? உன் கடமையை செய்வதற்காக ஏழை மக்களிடத்தில் 500 கோடி 100 கோடி இந்த லஞ்சம் வாங்குகிறவன் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே செல்ல முடியாது. நரகத்தின் அக்கினிக்குள்ளே தான் போக வேண்டும். பரிசுத்தம், வேலையிலே பரிசுத்தம், உன் வியாபாரத்திலே பரிசுத்தம். வியாபார தந்திரம் என்று சொல்லிக் கொண்டு ஜனங்களுக்கு கிடைக்க வேண்டிய தானியத்தை பதுக்கி வைத்து கள்ளக்கடத்தல் செய்து ஏமாற்றிக் கொண்டிருந்தால் வியாபாரத்திலே பரிசுத்தம் இல்லை. பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது. ஆலயத்துக்கு போகலாம், காணிக்கை கொடுக்கலாம், பேர் வாசிப்பாங்க, 10,000 ரூபாய் காணிக்கை கொடுத்தார் என்று. பரலோகம் போக முடியாது. அநியாய சம்பாத்தியம் கர்த்தருக்கு அருவருப்பானது. அந்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும், ஆண்டவர்கிட்ட விரும்பணும், ஒப்பு கொடுக்கணும், பிரயாசப்படணும். முடியவில்லை என்று சொல்லக்கூடாது, முயற்சி பண்ணணும், பரிசுத்தமா வாழணும். ஆண்டவரே நான் அப்படி ஒரு உண்மையான வாழ்க்கை வாழணும் என்று சொல்லி அர்ப்பணிக்க வேண்டும். இரண்டாவதாக மத்தேயு 7:21 வாசிக்க கேட்போம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தை செய்கிறவன் அவன் தான் வருகையில் காணப்பட முடியும். தேவ சித்தம் செய்கிறவர்கள் சும்மா கர்த்தாவே கர்த்தாவே இயேசு இயேசு நான் பக்தியா இருக்கிறேன் என்று சொல்லுவதனால் பரலோகம் போக முடியாது.
தேவ சித்தத்தின்படி வாழணும். நம்முடைய வாழ்க்கை தேவ சித்தத்தின்படி இருக்கணும். நாம் எப்படி வாழ வேண்டும் என்று தேவ சித்தத்தை வேத வசனம் சொல்லுகிறாரு. இந்த வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரிடத்தில் காத்திருந்து தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார், தேவ சித்தத்தை வெளிப்படுத்துவார். ரோமர் 8:27 வாசித்து பாருங்கள். தேவ சித்தத்தை வெளிப்படுத்துகிற ஒரு பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவருக்கு ஒப்பு கொடுங்க. பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக் கொள்ளுங்க. அவர் தான் உங்களை பரிசுத்தத்தின் பாதையிலே தேவ சித்தத்திலே உங்களை வழி நடத்துவார். ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்னு கேளுங்க. இதை செய்யலாமா, இதை வேண்டாமான்னு கேளுங்க. ஊழியம் செய்தால் கூட தேவ சித்தத்தின்படி செய்ய வேண்டும். நம்ம இஷ்டப்படி நடப்பது அல்ல. உங்கள் மத்தியில் நின்று நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். ஒவ்வொரு நாளும் அதிகாலை எழும்பி முழங்காலில் நின்று வேத வசனத்தை வைத்துக்கொண்டு கண்ணீரோடு எனக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, இன்னும் என்னை பரிசுத்தப்படுத்தும், இன்னும் நான் பரிசுத்தமா வாழணும், பரிசுத்தமா உம்முடைய ஊழியத்தை செய்யணும், இன்னும் நான் பரிசுத்தத்தில் வளரணும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நான் முற்றிலும் பரிசுத்தம் ஆயிட்டேன் என்று ஒருவரும் சொல்ல முடியாது. நான் இன்னும் பரிசுத்தமாய் கொண்டே இருக்கிறேன். ஆண்டவர் இன்னும் என்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நான் இன்றைக்கும் தினமும் காலையில் எழும்பி முழங்கால நின்று எனக்காக வேதம் வாசித்து எனக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்னு காத்திருக்கிறேன். அவர் என்னோடு பேசுகிறார், எனக்கு ஆலோசனை கொடுக்கிறார், என் குறைகளை சுட்டி காண்பிக்கிறார், என்னை சுத்திகரிக்கிறார். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகணும். தினம் அதிகாலை எழும்பி வேதம் வாசிக்கணும். 5 நிமிடம் கூட ஜெபம் பண்ணாத கிறிஸ்தவங்க இங்க எத்தனை பேர்? ஒரு நாளைக்கு 5 நிமிடம் கூட பைபிள் வாசிக்காத கிறிஸ்தவங்க எத்தனை பேர் இங்க உட்கார்ந்து இருக்கிறீர்கள்? இயேசு வரும்பொழுது உங்களை கூப்பிடுவார் என்று எண்ணுகிறீர்களா? பரலோகத்திற்கு வா, மோட்சத்திலே மகிழ்ந்திருக்கலாம் என்று உங்களை வரவேற்பார் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? ஏமாற்றப்பட்டு போவீர்கள், கைவிடப்பட்டு போவீர்கள். இவ்வளவு அருமையான வேத புத்தகத்தை எழுதி உங்கள் கையிலே கொடுத்தால் ஒரு நாளைக்கு 5 நிமிடம் கூட வேதம் வாசிப்பதில்லை. நீயும் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய், நீயும் இயேசு வரப்போகிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய். கைவிடப்படுவாய், நரகத்தின் அக்னியிலே தள்ளப்படுவாய். வேதத்தை சுமப்பதற்கு உனக்கு வெட்கம், வேதத்தை திறப்பதற்கு உனக்கு மனமில்லை, வேதத்தை வாசிப்பதற்கு உனக்கு விருப்பமில்லை. எப்படி நீ பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல முடியும்? இன்றையிலிருந்து உன் வாழ்க்கை மாறட்டும். தினம் அதிகாலை எழும்பி முதலாவது வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணு. ஒரு நாளைக்கு 10 நிமிடம் கூட நீ ஜெபம் பண்ணுவது இல்லை. இயேசு வரும்பொழுது மோட்ச பாக்கியம் போகலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயோ, உன்னை நீ ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாய். கிறிஸ்தவனே, மனம் திரும்பு. ஒருவர் அவரை ஏமாற்ற முடியாது. அவருடைய சித்தத்தின்படி வாழ ஒப்பு கொடுக்கணும். ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரை நேசிக்கணும், அவருக்கு முதலிடம் கொடுக்கணும். உங்க வீட்டுக்குள்ள அவருக்கு தான் முதலிடம். அவரை தேடணும். உங்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியத்தை பரலோகத்தில் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய வீட்டை கட்டி என் பிள்ளைங்க மகிழ்ந்திருக்க காத்திருக்கிறார். அவரை சந்திக்க நீங்கள் ஆயத்தப்பட வேண்டாமா? இவ்வளவு நாள் நிர்விசாரத்தில் வாழ்ந்தது போதும். இன்றையிலிருந்து ஒரு புது தீர்மானம் பண்ணுங்கள். ஆண்டவருடைய வருகை சமீபம். இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது. வருகை சமீபம். ஒப்பு கொடுங்கள். ஒரு புதிய வாழ்க்கை வாழ்வதற்கு கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க போகிறேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28வது வசனம். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். அவரில் நிலைத்திருங்கள். இயேசு வரும் பொழுது நீங்கள் வெட்கப்பட்டு போகாமல் இருக்கும்படி இயேசுவில் நிலைத்திருங்கள். இயேசுவில் நிலைத்திருங்கள். ஏன் ஆண்டவரில் நிலைத்திருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறாரு. இப்படிப்பட்ட கூட்டத்துக்கு வரும்போது இயேசு அற்புதம் செய்கிறார், சுகம் கொடுக்கிறார், இயேசு நல்லவர் என்று பற்றி கொள்ளுவார்கள். ஒரு உபத்திரம் வரும்போது, ஒரு பாடு வரும் பொழுது இயேசுவை விட்டு பின்வாங்கி போவார்கள். ஒருவன் பின்வாங்கி போனால் அவன் மீது நான் பிரியமாய் இருப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறாரு. நிலைத்திருக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பஞ்சுமத்திலே நடக்கிற வசதியான வாழ்க்கை அல்ல. பாடுகள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் பாடுகள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இயேசுவை பின்பற்ற வேண்டுமானால் சிலுவை சுமக்க வேண்டும். சிலுவை என்கிற உபத்திரவத்தை சுமக்காதபடி இயேசுவை பின்பற்ற முடியாது. உபத்திரவங்கள் உண்டு, பாடுகள் உண்டு. அதற்கு மத்தியிலும் இயேசுவிலே நிலைத்திருக்க வேண்டும். நான் அவரை விடமாட்டேன், அவர்தான் எனக்கு எல்லாம், எனக்காக ஜீவனை கொடுத்த இயேசுவை நான் விடமாட்டேன் என்று நிலைத்திருக்க வேண்டும். அவர்கள்தான் வருகையிலே காணப்படுவார்கள்.
1 பேதுரு 1:6 சொல்லுகிறது, துன்பப்பட வேண்டியது அவசியம். ஒரு தேவனுடைய பிள்ளை இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் துன்பப்பட வேண்டியது அவசியம். இதை அறியாமல் அநேக உலக மக்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் இயேசு இயேசு என்று சொல்லுகிறீர்களே, உங்களுக்கு ஏன் இந்த துன்பம், உங்களுக்கு ஏன் இந்த வேதனை என்று கேட்கிறார்கள். இயேசுவை பின்பற்றுகிற வாழ்க்கை துன்பம் நிறைந்த வாழ்க்கை, போராட்டம் நிறைந்த வாழ்க்கை. அதற்கு மத்தியிலே ஒரு இனிமை, சந்தோஷம், மகிழ்ச்சி, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பிரச்சனை இல்லாதது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்போஸ்தலர் 14:22 வாசித்து பாருங்கள். நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும். அநேக உபத்திரவம். எனக்கு உபத்திரவமே இல்லை நீ வாழ்ந்து கொண்டிருந்தா நீங்க நரகத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறாரு. இயேசுவை பின்பற்றும் போது அநேக உபத்திரம் வரும், பாடுகள் வரும். அதுக்கு மத்தியில தான் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். உபத்திரம் உண்டு, பாடு உண்டு, நிந்தை உண்டு, பரிகாசம் உண்டு. பக்கத்து வீட்டுக்காரர்கள் நெருக்குவாங்க, அவமானப்படுத்துவாங்க, கேவலப்படுத்துவாங்க. அதுக்கு மத்தியில் இயேசு நல்லவர், அவருக்காக இந்த பாடுகளை சகிப்பேன், நான் நிலைத்திருப்பேன் என்று நிலைத்திருக்கணும். அப்படி நிலைத்திருந்தா ஒரு நாள் இயேசு வரும்போது உங்களை பெயர் சொல்லி கூப்பிடுவார். நீ வா, பட்ட பாடுகள் போதும், வேதனைகள் போதும், கண்ணீர் போதும், இனி நிரந்தரமா என்னோடு நீ குடியிருக்க போகிறாய் என்று ஆண்டவர் அழைப்பார். நீங்க எடுத்துக்கொள்ளப்படுவீங்க. எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி! அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள இந்த பாடுகளின் வழியாகத்தான் கடந்து போக வேண்டும். இயேசுக்காக பாடுபடுறதுல ஒரு பெரிய இன்பம் இருக்கிறது. அப்ப இயேசு வரும் பொழுது உங்களை மகிழ்ச்சியோடு அழைத்துக் கொள்ளுவார். மோட்சத்திலே மகிழ்ந்திருப்பீர்கள். உங்களுக்குரிய பலனை ஆண்டவர் கொண்டு வருகிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் உங்களோடு நிலைத்திருப்பதாக. இன்றைக்கும் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தை கொண்டு உங்களோடு பேசியிருக்கிறார். மிக முக்கியமான ஒரு காரியம், இனிமேல் உலகத்தில் நடக்க போகிற மிக முக்கியமான விஷயம், இயேசு திரும்ப 2வது முறை வருவது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், நம்ம பரிசுத்தமாக வாழணும், தேவ சித்தை அறியணும், கர்த்தரோடு இருக்கணும். அதற்கு ஜெபம். அதான் இயேசுவே சொல்கிறார். நாம் ஜெபிக்கலாமா? தகப்பனே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த சகோதரனுக்காக, சகோதரிக்காக, இந்த மகளுக்காக, மகனுக்காக ஜெபிக்கிறப்பா. இதோ உம்முடைய வருகை சமீபித்து விட்டதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். இப்படி ஆகிலும் உம்முடைய வருகையில் நாங்கள் உம்மோடு கூட இருக்கணும்ப்பா. அதற்கேற்ற பரிசுத்தத்தை எங்களுக்கு தாங்க. உங்கள் இரத்தத்தினால எப்போவுமே எங்களை கழுவி சுத்தம் பண்ணி பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற இந்த பரிசுத்தம் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும். நாங்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய வருகையில் உங்களோடு கூட நாங்கள் இருக்கணும் ஆண்டவரே. அதற்கு ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துங்க. இந்த நாள் இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரோடும் தொடர்ந்து பேசுங்க. உம்முடைய கரம் கூட இருந்து பலப்படுத்தி நடத்துகிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதோ உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறோம். ஆயத்தப்படுத்தி வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.